இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமையான செயல்களையும் மகத்துவங்களையும் எண்ணி என்னைக்காவது நம்ம நன்றி செலுத்திக்கிறோமா? அந்த காரியங்களாம் நினைத்து அவருக்கு மகிமை துதிக்கணும், மகிமை செலுத்தணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சில காரியங்கள் செய்திருப்பார். அந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, எசப்பா உங்களுக்கு நான் இந்த காரியங்கள்லாம் எனக்கு செய்தீங்க, அந்த காரியத்துக்கெல்லாம் நன்றி எசப்பான்னு சொல்லி அவருக்கு துதி கன மகிமை செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட வல்லவர். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார், அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபோனின் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் தள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஒரு சில பிரச்சனை நிமித்தமாக நீங்க கலங்கி காணப்படுறீங்களா? இந்த பிரச்சனை எப்படி முடியும்? இந்த காரியங்களிலிருந்து விடுதலை எப்படி? இல்ல இந்த தண்ணிக்குள்ளே நம்ம மூழ்கி விட்டுருவிடணும்னு சொல்லி அங்கலாய்த்து செயல்படுகிறீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் தண்ணீர் மேல் நடந்த தேவன், காற்றின் கடலை அதட்டின தேவன் உங்களுக்காக அதை செய்ய மாட்டாரா? அவருடைய சத்தம் மகத்துவமானது. அவருடைய சத்தம் தொனிக்கிற காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சத்தத்தின் நிமித்தமாக அநேக காரியங்களை செயல்படுத்துவார். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரசார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா? உங்களுடைய சத்தம் எப்படி இருக்கிறது? ஒரு சிலவருடைய சத்தம் குறைவாக இருக்கும், ஒரு சிலவருடைய சத்தம் அதிகமா இருக்கும். எப்படிப்பட்ட சத்தமா இருந்தாலும் தேவனுக்காக உங்களுடைய குரலை எழுப்புங்க. உங்க தேவனுக்காக உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க. உங்களுடைய சத்தத்தை உயர்த்தும் போது தேவன் உங்களோடு இருந்து அநேக காரியங்களை செயல்படுத்துவார். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம். உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திற்கு பலன் இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் பலன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, பிரச்சனை நிமித்தமாக பலன் குன்றி இருந்தாலும் அந்த பிரச்சனையை தேவன் கரத்துல நீங்க கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும் தேவன் அதை நிறைவேற்றி உங்களை பலப்படுத்த வல்லவர். தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன் உங்களை அப்படியே தனியாக விட்டுவிட மாட்டார், சோர்ந்து விட்டுவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சோஸ்திரேசப்பா, துதிகளின் மாத்தியில் வாச செய்கிறவரே துதிக்கிறோம். சோஸ்திரேசப்பா, இந்த வேலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். நீங்க மகிமையான காரியங்களை செய்வீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.